வணக்கம் மைடியர் நண்பா நண்பி எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். நீங்க இன்னைக்கு தான் புதுசா நம்ம ட்ரெண்டிங் ஜாப்ஸ் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறந்துடாம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம டெய்லி போஸ்ட் போடுற இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான ஜாப்ஸ் எல்லாமே உங்க மொபைலுக்கு உடனே கூட நோட்டிபிகேஷன் வந்து சேரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாப் எங்க இருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அமேசான்ல இருந்தாங்க புதுசா ஒரு ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்குங்க. இந்த ஜாபுக்கு நீங்க ஏதாவது ஒரே ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதுங்க, நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த விதமான கோடிங் நாலேஜ் அதெல்லாம் இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் கிடையவே கிடையாதுங்க. ஜாப் லொகேஷன் பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு பேன் இண்டியன் ஹைரிங் மாதிரி தாங்க போய்கிட்டு இருக்கு. இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணிக்க முடியும், அட் த சேம் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள்ஸும் இந்த ஜாபுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போய் என்ன ஜாப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படின்ற ஏ டு Z ஃபுல் டீடைல பார்த்துடலாம். நான் எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி இந்த வீடியோட கடைசி, அதாவது இந்த வீடியோட எண்டில் தான் நான் சொல்லியிருப்பேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணிடாம மோட்டிவ் விட்டுறாம பாருங்க. அப்பதான் நான் இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்றேன்ற அந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தெளிவா புரியும். ஓகேங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் சரி பின்னாடி கமெண்ட்லயும் சரி நான் அந்த ஜாபுக்கு அஃபிஷியலா அப்ளை பண்ற அப்ளை லிங்கை நான் கொடுத்துருப்பேன். முதல் அந்த லிங்கை டச் பண்ணி நம்ம அஃபிஷியல் வெப்சைட்குள்ள வாங்க. அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன். நீங்க அந்த லிங்கை டச் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படிதாங்க ஒரு பேஜ் மாதிரி தெரியும். இதுதான் நம்ம ட்ரெண்டிங் ஜாப்ஸ் இந்தியாவோட அஃபிஷியல் வெப்சைட்டுங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இந்த வெப்சைட் வழியாக தான் போய் நம்ம இந்த அமேசான் ஜாபுக்கு அப்ளை பண்ண போறோம். பட் அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி உங்களுக்கு இந்த ஜாபை பத்தின ஒரு ஓவர் வியூ, ஒரு இன்ட்ரோடக்ஷனை நான் உங்களுக்கு ப்ராப்பராக கொடுத்துட்றேன். அப்பதான் உங்களுக்கு அப்ளை பண்றப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஜாப் எங்க இருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அமேசான்ல இருந்தாங்க வந்திருக்கு. ஜாபோட டைட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீசனல் பெனிஃபிட்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ன்றது தாங்க ஜாபோட டைட்டில். ஜாப் டைப் வந்து இது வந்து ஒரு பிரைவேட் ஜாபுங்க. ஒர்க் மோடு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் அப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் பார்க்குற சுச்சுவேஷன் வரும். அது ஏன் அப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, இப்போ சில பேருக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்குறதுல கம்பெனிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பட் ஆனால் அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத பீப்புளாக இருப்பாங்க. நிறையா பேருக்கு ஐடியில் யூஸ் பண்ணுற சின்ன சின்ன டெக்னாலஜிஸை கூட ஒழுங்காக ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரியாமல் இருக்கனால அவங்க இனிஷியல் டேஸில் கண்டிப்பாக ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் வந்து தான் பார்த்து ஆகணுங்க. அதை நான் உங்களுக்கு தெளிவாக அங்கேயே சொல்லிடுறேன். இதுக்கான எஜுகேஷன் ரெக்குயர்மெண்ட் வந்து நான் சும்மாலே சொன்ன மாதிரி டிகிரி தாங்க. ஏஜ் லிமிட் வந்து நீங்கள் மினிமம் 18 இயர்ஸ் இருக்கணும். இருந்தால் மட்டும் தான் உங்களை அப்ளை பண்ணிக்க முடியும். அப்பர் ஏஜ் லிமிட்னு எதுவுமே கிடையவே கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ்ன்றப்ப நீங்க ஃப்ரெஷரா ஓகேங்களா, 0 எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இல்ல அப் டு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ்பெக்டட் salary அப்படின்றது எவ்வளவுனா 30 to 45,000 பெர் மந்த் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் டு அப்ளை 17 ஆகஸ்ட் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் மோட் வந்து ஆன்லைன் தாங்க. இந்த ஜாபுக்கு உங்களுக்கு இன்டர்நெட் ஸ்பீட் வந்து மினிமம் 50 Mbps இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ உங்க எல்லாருமே டவுட் இருக்கும், salary 30 to 45,000 பெர் மந்த்னு அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற மாதிரி. அதை நான் உங்களுக்கு டீட்டெயிலா கிளியர் பண்ணிடுறேன் வாங்க. அதே கொஸ்டினை தாங்க நான் அப்படியே போய் கூகுள்கிட்ட போய் கேட்டேன். அமேசானோட சீசனல் பெனிஃபிட்ஸ் மேனேஜருக்கு சேலரி எவ்வளவு அப்படின்ற மாதிரி கேட்டேன். அதுக்கு தெளிவாக ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருச்சு பாருங்க. அதாவது 2 lakh to 5 LPA, அதாவது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ரேஞ்சை பொறுத்து அவங்க ஸ்கில் செட்டை பொறுத்து இந்த சேலரி கூடவும் செய்யலாம் குறையவும் செய்யலாம் அப்படின்றத அவங்க தெளிவாகவே சொல்லியிருக்காங்க பாருங்க. இதுலேயே உங்களுக்கு இப்போ தெளிவாக தெரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு இப்போ எவ்வளோ என்ன ஏது அப்படின்றத. இப்போ வந்து இதுக்கு அப்ளை மோட் ஆன்லைன் சொன்னீங்க அப்படின்னா அந்த அப்ளை லிங்க் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி நீங்கள் கடைசிக்கு வந்துருங்க. கடைசிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 3 டேப்லெட் காலம் நான் உங்களுக்கு கொடுத்து வச்சிருப்பேன். இதுல வந்து என்னன்னா முதல் நோட்டிபிகேஷன் லிங்க் வரும், அப்ளை லிங்க் வரும், அப்புறம் ஆஃபிஷியல் வெப்சைட் லிங்க் வரும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம அப்ளை பண்ண போறோம். ஸோ நடுவில் இருக்குது பாத்தீங்களா அந்த கிளிக்கர்ன்னு இருக்குல்ல, அந்த இதில் ப்ளூ கலர்ல இருக்கும்ல, அந்த ப்ளூ கலர் தான் நீங்க டச் பண்ணிக்கோங்க. அதை நீங்க டச் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு இன்னொரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும். அந்த இன்னொரு பேஜ்ல கிளிக்கர்ன்றது ப்ளூ கலர்ல ஒரு பாக்ஸ்குள்ள தெரியுது பாத்தீங்களா, அந்த பாக்ஸை நீங்க டச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி செகண்ட்ஸ் வந்து பேக்வேர்ட்ஸா ரன் ஆகும். இந்த செகண்ட்ஸ் வந்து பேக்வேர்ட்ஸா ரன் ஆகி முடிக்கிற வரைக்கும் மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த செகண்ட்ஸ் ரன் ஆகி முடிஞ்சோன்னா என்ன ஆகும்னா அதுவாகவே ஸ்க்ரோல் டவுன் ஆகி உங்களுக்கு கடைசியில் வந்துருங்க. இந்த மாதிரி வந்தோடனே அதே ப்ளூ கலர் பாக்ஸ் உங்களுக்கு அப்ளை நவுன்னு தெரியுது பார்த்தீங்களா, அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும், அது உங்களுக்கு டேரெக்டாக அந்த அமேசான் ஜாபுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட்லேயே கூட்டிகிட்டு போயிருங்க. இங்கே தெளிவாக போட்டிருக்காங்க பாருங்க, சீசனல் பெனிஃபிட் அட்மினிஸ்ட்ரேட்டர். அது ஜாப் ஆஃபீஸ் வந்து லொக்கேஷன் வந்து ஹைதராபாத். பட் ஆனால் இங்கே விர்ச்சுவல்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அந்த விர்ச்சுவல்ன்றதுக்கு மீனிங் என்னன்னா அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ன்றதாங்க விர்ச்சுவல்ன்றதுக்கு மீனிங். ஓகேங்களா? இப்போ அந்த ஜாபோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே இங்கே தெளிவாக இருக்கும். நீங்கள் அதை தெளிவாக நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. நீங்க முதல்ல ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி எந்த ஒரு ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியா இருக்கணும், பேசிக் குவாலிஃபிகேஷனா இருக்கட்டும், எல்லாமே நீங்க தெளிவா நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்ப திடீர்னு இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இன்டர்வியூ அப்போ என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, இப்ப எப்படி திடீர்னு இப்போ இன்டர்வியூலாம் எப்படி கேட்கறாங்கன்னா, இப்ப நம்ம போய் நம்மளோட ரெஸ்யூம் அதெல்லாம் கொடுத்து வைக்கிறோம்ல, அவங்க என்ன கேட்கறாங்கன்னா நாங்க வந்து எங்களுக்கு ஜாப் நீங்க எதுல பாத்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நீங்க சொல்லுவீங்க நான் ஆன்லைன்ல பார்த்தேன் அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து அவங்க டக்குன்னு என்ன கேட்டுருவாங்கன்னா அதுல கீ ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன சொல்லியிருந்தோம், ஒரு 5 பாயிண்ட் சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்ப நம்ம யாருக்குமே ஒண்ணுமே புரியாது. நம்ம டக்குன்னு அப்படியே ஷாக் ஆகி நின்றுவோம். என்னடா அது நம்ம
ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தா இவங்க அதுல நான் அவங்களே குடுத்துருக்க கீ ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு சொல்றாங்களேன்னு. இதுதான் நெறைய பேர் பண்ற தப்பு. ஓகேங்களா? ஸோ தயவு செஞ்சு இந்த இத ஃபர்ஸ்ட் நல்லா தெளிவா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. படிச்சுக்கோங்க. இது படிச்சாலே நெறைய பேருக்கு மண்டையில ஏறிரும். இப்ப இந்த இன்டர்நெட் ஸ்பீட்லாம் 50 டூ 100 எம்பிபிஎஸ் இந்த மாரி இதெல்லாம் உங்களுக்கு மண்டையில ஏறிரும். ஸோ அத வந்து நீங்க அப்படியே அங்க கரெக்ட்டா அப்படியே சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஒரு தோராயமாச்சும் நீங்க சொன்னாலே போதுங்க. அதுதான் நான் சொல்றேன். இப்ப அந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல அப்ளை நௌன்னு தெரியுது பார்த்தீங்களா? ஒரு ஆரஞ்சு கலர் பட்டனு. அந்த அப்ளை நௌவ நீங்க டச் பண்ணிக்கோங்க. அந்த அப்ளை நௌவ நீங்க டச் பண்ணதுக்கு அப்புறமா அது என்ன ஆகும்னா, அது வந்து ஒரு லாகின் பேஜ் மாரி ஆகும். அமேசானுக்கு. இந்த இதுல வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த இதுல இப்ப வந்து நீங்க ஆல்ரெடி அமேசான் ஜாப்ஸ்ல வந்து நீங்க அக்கவுண்ட் வச்சிருந்தீங்கன்னா, நீங்க டைரக்ட்டா லாகின் குடுத்துறலாம். இல்லன்னா உங்களுக்கு கீழ இந்த இடத்துல லாகின் வித் கூகுள்ன்னு இருக்குல்ல. அந்த லாகின் வித் கூகுள குடுத்து உங்க ஐடிய குடுத்து நீங்க லாகின் பண்ணிக்கோங்க. நீங்க அத லாகின் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி ஒரு பேஜ் வந்துருங்க. அப்ளைன்னு வந்து சீசனல் பெனிஃபிட்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஜாப் லொகேஷன் அதாவது ஆஃபீஸ் லொகேஷன் ஹைதராபாத் ஓகேங்களா? இது எல்லாமே வந்துரும். இப்ப நம்ம இந்த ஃபார்ம தான் ஃபில் பண்ண போறோம். அத எப்படி ஃபில் பண்றதுன்னு ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ல உங்களோட நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் குடுத்துக்கோங்க. உங்களோட மெயில் ஐடி குடுத்துட்டு உங்க மொபைல் நம்பரே குடுத்துக்கோங்க. தயவு செஞ்சு இந்த இடத்துல பார்த்தீங்களா, வேற ஏதோ ஒரு இது இருக்கு. அத நம்ம இந்தியாக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. உங்க அட்ரஸ் லைன் 1, 2 அத குடுத்துக்கோங்க. சிட்டி, பின்கோடு, கண்ட்ரி எல்லாம் குடுத்துட்டு ஸ்டேட்டையும் நீங்க குடுத்துக்கோங்க. எல்லாமே நீங்க குடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த இடத்துல சேவ் அண்ட் கன்டினியூன்னு தெரியுது பார்த்தீங்களா? இந்த சேவ் அண்ட் கன்டினியூவ மட்டும் நீங்க குடுத்துட்டா போதும். அடுத்தது வந்து உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன் இந்தா இருக்கு பார்த்தீங்களா? முதல்ல நம்ம மேல கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் பார்த்தோம். இப்ப எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துரும். எஸ்எம்எஸ் நோட்டிஃபிகேஷன்ல நீங்க என்ன பண்ணணும்னா, அவங்களோட மொபைல் நம்பர் இல்ல இமெயில் ஐடி குடுத்து ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகுற மாரி இருக்கும். அத நீங்க வெரிஃபை பண்ணிட்டு அடுத்து ஜெனரல் கொஸ்டின்ஸ், வொர்க் ஹிஸ்டரி அண்ட் ஸ்கில்ஸ், எஜுகேஷன், வொர்க் எலிஜிபிலிட்டி, ரெஸ்யூம், அக்னாலஜ்மென்ட் இது எல்லாமே நீங்க ஒன் பை ஒன்னா அத ரீட் பண்ணிட்டு ஒவ்வொரு இதா நீங்க சப்மிட் பண்ணிட்டே வரணுங்க. எல்லாத்தையும் நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் கடைசில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிவ்யூ அண்ட் சப்மிட் அப்படின்ற மாரி ஒரு தெரியும்ல. இந்த ரிவ்யூ அண்ட் சப்மிட்ட மட்டும் நீங்க சக்சஸ்ஃபுல்லா குடுத்து முடிச்சுட்டா போதும். நீங்க Amazonல இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்க இந்த சீசனல் பெனிஃபிட்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஜாப்க்கு நீங்க சக்சஸ்ஃபுல்லா நீங்க அப்ளை பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ஜாப் ரிலேட்டடா என்ன டவுட் இருந்தாலும் நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்றேன். இந்த ஜாப் இந்த டைம்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் யாருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ, மறந்துடாம இந்த வீடியோ அவங்களுக்கு உடனே ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா அவங்களுக்கு இது கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது போக இதே மாதிரி நிறைய ஜாப் ரிலேட்டடான டீடைல்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நான் டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்தோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதுல எல்லாத்தையுமே மறந்துடாம உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி சூப்பரான ஒரு வீடியோட நான் மறுபடியும் உங்களை மீட் பண்றேன். பை பாய்.